முருகப்பெருமான் நம்மளோட இருக்காங்க அப்படின்னா முதல் அறிகுறியா நம்ம இதுவரை உணர்ந்திராத தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி, சந்தனம், பன்னீரின் மனம், அதாவது நம்ம வெளியிடங்கள்ல இருந்தா கூட இந்த மனத்தை உணர முடியும். இரண்டாவதாக, முருகனை வழிபடுபவர்களுக்கு தானாகவே முகத்தில் தெய்வீக கலை தோன்றுமாம். மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியை உணர முடியும். மூன்றாவதாக, பள்ளி சத்தமிடுவது. அனைவரின் வீடுகளிலும் பள்ளி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது. நீங்கள் முருகனை நினைத்து மனதார வேண்டிக் கொண்டிருக்கும் போது பள்ளி சத்தமிடுவது. நான்காவதாக, சேவல் நம்மை தேடி வருவது. நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போதோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ உங்கள் முன் முருகனின் வாகனங்களான மயில், சேவல் போன்றவை வந்து செல்வது, அல்லது சேவலோ மயிலோ நம் வீட்டிற்குள் வருவது போன்ற கனவு வருவது. ஐந்தாவதாக, சோதனை காலத்தில் நாம் முருகனை வேண்டும் போது உங்களுக்கு உதவி செய்ய கேட்காமலே யாரேனும் முன்வந்தால் முருகன் அந்த நபரின் வடிவத்தில் வருகிறார் என்ற அர்த்தம். ஆறாவதாக, முருகனின் தீவிர பக்தர்களுக்கு அந்த முருகனோ அல்லது வேலோ கனவில் வருவது.